ஒரு மிகப்பெரிய ஒரு இசை சாம்ராஜ்யத்தை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார் எஸ் ஜானகி. நம்ம கார்டில் போடும்போது எம்எஸ்வி முதல் அனிருத் வரைன்னு போடுறோம். ஆனால் எம்எஸ்வி அவர்களுக்கு முன்னாடியுமே கூட கேவி மகாதேவன் காலகட்டத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்களுடைய இசை பயணம் ஆரம்பிக்குது. ஸோ கேவி மகாதேவன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை கண்டசாலா அவர்களாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள், அப்படியே கன்னடத்தில் போன ஹம்சலேகா அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், இந்த பக்கம் மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல கோடிக்கணக்கான ரசிகர்களை இன்றைக்கி ஒரு பெரும் துயரில் ஆழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார் எஸ் ஜானகி. வயது மூப்பின் காரணமாகத்தான் அவர் மறைஞ்சிருக்கார். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைஞ்சிருக்கார். ஒரு பெரிய லெகசியை விட்டுட்டு தான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னு எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டாலுமே இது ஒரு பேரிழப்பு என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. இப்போது மீண்டும் தன்னுடைய இறுதி ஊர்வலத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி அவர்கள். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்திலிருந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய இடத்திற்கு அவரது உடலை எடுத்துச் செல்வதற்காக பிரத்யேக வாகனமும் மலர் அலங்காரத்தோடு தயாராகியிருக்கு. தன்னுடைய கணவர் 97 இறந்த பிறகு ரொம்பவே சிம்பிளான ஒரு வாழ்க்கை முறைக்கு எஸ் ஜானகி அவங்க மாறிட்டாங்க. அவங்களோட அடையாளமாக ஒரு பெரிய குங்குமம் பொட்டு நெத்தியில் இருந்தது. அதையும் மாற்றி ஒரு விபூதியோ சந்தனமோ அவங்களுடைய நெற்றியை அலங்கரிக்க இந்த வெள்ளை புடவையும் அவங்களுடைய வெள்ளை தலைமுடியுமே அவங்களுடைய அடையாளமாக மாறி போனது. அவங்க எளிமையாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு நாம் பிரியாவிடை கொடுக்கும்போது அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரியாவிடையாக தான் இருக்கணும். ஒரு மிகப்பெரிய வாழ்வை வாழ்ந்த மறைஞ்ச ஒரு லெஜண்ட் இல்லையா? ஸோ அவங்கள வழியனுப்பி வைப்பதற்காக நிறைய மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மைசூரில் பொகாடின்ற பகுதியில் திரண்டு வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்க இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது அங்கிருந்து எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அவருடைய இறுதிச் சடங்குகளை அவருடைய மகன் முரளிகிருஷ்ணா அவர்களுடைய மகள், அவருடைய ஜானகி அம்மா அவர்களுடைய பேத்தி அப்சரா அவர்கள் வந்து இறுதிச் சடங்கை தானே செய்ய இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே செய்தியாளர்கள்கிட்ட விளக்கமும் கொடுத்துருக்காரு. 4 மணி அளவில் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அங்கு அதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளும் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். முழு அரசு மரியாதையுடன் எஸ் ஜானகி அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்று நேற்றே அறிவித்து விட்டார் கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து ஜானகி அம்மா அவர்களுடைய உடலானது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் பல மக்கள் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு முறை பார்த்துட மாட்டோமா, இறுதியாக ஒரு முறை ஜானகி அம்மா அவர்களுடைய முகத்தை பார்த்து தங்களுடைய இறுதி மரியாதையை, தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி விடணும் அப்படின்றதுக்காக காலையிலிருந்தே மக்கள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் காட்சிகளூடாக நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. தமிழ் திரையுலகிலையும், தெலுங்கு திரையுலகிலையும், மலையாள திரையுலகிலையும், கன்னட திரையுலகிலையும் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி தன்னுடைய இறுதி காலத்தில் மைசூர் புறநகர் பகுதியில் ரொம்பவே ஒரு அமைதியான எளிமையான வாழ்வை வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க எஸ் ஜானகி. அவங்களுக்கு ஒட்டுமொத்த தேசமும் பிரியாவிடை கொடுக்க வேண்டிய நேரமும் வந்தாகிவிட்டது. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் இல்லை, இந்தியாவின் நைட்டிங்கேல்களில் ஒருவர், இந்தியாவின் இன்னிசை குயில்களில் ஒருவர் எஸ் ஜானகி. அவங்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு தற்பொழுது தயார் நிலையில் அங்கு வாகனம் காத்து கொண்டிருக்கிறது.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.